போன வீடியோல AMC Cookware எப்படி இருக்கு, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி சமைக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து கல்யாணி நமக்கு அந்த AMC Cookwareலயே சமைச்சு காமிக்க போறாங்க. ஏன்னா இப்ப நம்ம டெமோ பார்க்கல, பார்த்தா தானே நமக்கு ஒரு ஐடியா வரும். அதனால இன்னைக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் தண்ணி ஊத்தாம எப்படி வேக வைக்கலாம் அப்படிங்கறத செஞ்சு காமிக்க போறாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ கல்யாணி வந்து இந்த AMC குக்வேரில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றாமல் அப்படியே நமக்கு வேக வச்சு காமிக்க போகிறாங்க. ஒரு பீட்ரூட் வச்சுருக்காங்க, கேரட்டு, சக்கரவள்ளி கிழங்கு, காலிஃப்ளவர், அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து நறுக்கி வச்சுருக்காங்க. வெங்காயம் கூட ஒன்று வச்சுருக்காங்க, வெங்காயமும் வச்சுருக்காங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு கருக்காமல் இருக்கிறதுக்காக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு வந்து வேக வச்சு காமிப்பாங்க. இது என்ன கல்யாணி? கோஸ் லவங்கத்தில் வச்சு. ஓ, லவங்கம் ஒன்று சொருகிருக்கீங்க, கிராம்பு. ஓகே ஓகே. இதுவும் அப்படி எதுக்காக கிராம்பு சொருகிருக்கீங்க? இந்த கோஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கர ஒரு ஸ்மெல் வரும். லவங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாசனை வரும். அது இப்போ நம்ம வேக வைக்கிறதுல அதனோட ஸ்மெல்லு அதில் மட்டும்தான் தெரியும். ஓ சரி சரி. இந்த இப்போ கோஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து வேக வச்சோன்னா அதோடது மற்றதுக்கு வரும். நீங்கள் இப்போ இதில் வேக வச்சா வராதுங்கிறீங்க. ஓகே, பார்க்கலாம். பாருங்க மேடம், எம்டி வெஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற போகிறது இல்லை. உருளைக்கிழங்கு கருப்பாயிடுமேங்கிறதுக்காக தான் தண்ணீரை போட்டு வச்சுருக்கோம். ஓகே ஓகே. பாருங்க, எல்லா காய்கறிகளும் ஒண்ணா வேக வைக்க போறீங்க. இப்போ வந்து கேரட் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்காங்க, காலிஃப்ளவர், அப்புறம் வந்து ஒரு பீட்ரூட் பீஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா பீட்ரூட் வந்து நம்ம எல்லாத்தோடையும் சேர்த்து வேக வச்சோம்னா அது கலர் ஒட்டும். இப்போ அவங்க எடுத்து வச்சிருக்காங்க, எப்படி வேக வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நல்லா நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. எல்லா வெஜிடபிள் தெரியும். உங்க சேனல்ல இந்த வெசல்ஸ் வச்சு நிறைய குக் பண்ணிருக்கீங்க. ஆமா மேடம், நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். லாஸ்டா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் போட்டிருக்கேன். ஓ ஓகே ஓகே. மைசூர் பாக் போட்டிருக்கேன். ஓ, மைசூர் பாக் இதுல பண்ணிருக்கீங்க. ஆமா, மைசூர் பாக்குக்கு வந்து கீ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணுதான். கடலை மாவு ஒரு பங்குனா கீ ஒரு பங்கு, சுகர் ஒரு பங்கு. ஓகே சரி. நீங்க வந்து இந்த AMC குக்வேர்ல ரொம்ப கம்மியா நெய் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணணும்னா அவங்க சேனல் கல்யாணி ஆச்சி சமையல். ஆமா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதுல போய் பாருங்க. இப்ப காயெல்லாம் போட்டுட்டாங்க. இப்போ இல்ல நம்ம எந்த தண்ணியும் ஊத்தல. இப்ப காயெல்லாம் வச்சிட்டோம். நம்ம நீங்க என்னுடைய பொருட்களை வாங்கணும்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் வச்சுட்டீங்க. இப்போ வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கறது? இதை எந்த மாதிரி ஹீட்டில் வைக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வச்சோன்னே நம்ம வந்து மீடியம்ல வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து தண்ணி இல்லாம குக் பண்றோம். மீடியம்ல அடுப்பை வச்சுட்டு இங்க இந்த ரெட் கலர் நீடில் வந்து ஹீட் ஆனோன்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துக்கு வந்த பிறகு நம்ம ஃபுல் சிம்ல வச்சிடணும். குறைச்சு வச்சிடணும் தண்ணி இல்லாதனால. 98 வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். இந்த வெஜிடபிள் குக்காக 5 மினிட்ஸ் ஆகும். ஓ, நல்ல தண்ணியே இல்லாம. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம். இப்ப பாருங்க, கீழே இருந்தது மேல வருது கல்யாணி. ரெட் கலர் நீடில் வந்து அப்படியே மூவ் ஆகும். ஓகே ஓகே. இங்க வந்தோடனே நம்ம சிம்ல வச்சிருவோம். வந்துது கொஞ்சம் கொஞ்சம். அப்ப கூட அது பாடு நகரும். இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம்ல வச்சுட்டோம். ஓ பாருங்க, அங்கேருந்து இங்க வந்துருச்சு இல்லையா? ஓகே ஓகே. அடுப்பை குறைச்சு வச்சுட்டீங்க, ஃபுல் சிம்ல வச்சுட்டோம். இந்த இடத்துல வந்துருச்சுன்னா நம்ம அடுப்பு நம்ம காய் வந்து குக் ஆயிடுச்சு. இந்த வெஜிடபிள் விண்டோல தெரியுது பாருங்க, கேரட் போட்டுருக்கு. இப்போ வந்து 90 கிட்ட வந்துருச்சு. இன்னும் 98 கிட்ட வரணும். வந்து ஆஃப் பண்ணலாம். வந்தோடனே இங்க வந்து ஆவி வர ஆரம்பிச்சிடும் வெளிய. ஓ சரி சரி. குக் ஆயிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணலாம். இப்போ டோட்டலா நமக்கு ஒரு 4 நிமிஷம் தான் இருக்கு இல்ல? 4 to 5 மினிட்ஸ். எல்லா காயும் அப்படியே வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு குருமா செய்யணும்னா டக்குன்னு பண்ணிட்டு தாளிச்சு
தேங்காய் அரைச்சு ஊற்றிடலாம், முடிஞ்சிடும். ஓ நீங்க சொன்ன மாதிரி ஆவியெல்லாம் வருது இல்ல, சுத்தி வருது. 98 வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஓகே. இப்போ வந்து வெந்துருச்சு இல்லையா? பண்ணி பார்க்கலாம். ஓ பாருங்க, சூப்பர். நல்ல காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த வாசனை பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் தனித்தனி வாசனையா வருது. காலிஃப்ளவர் இது அப்படி ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அந்த கலர் கூட பார்த்தீங்கன்னா மற்ற எதுலையுமே ஒட்டலை. சூப்பர். இல்லாட்டா நம்ம பீட்ரூட் நறுக்குனா கையில கூட அப்படியே ஒட்டிக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு கூட பாருங்க, அதனோட எல்லோ கலர் வந்து அப்படியே கரெக்டா தெரியும், கொஞ்சம் கூட மாறாது. அதான் காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஷிங்கேஜ் ஆகாது, சுருக்கம் வராது. அந்த பூ நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும். சூப்பர். கேரட் கலர் கூட பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. வெங்காயம் ஸ்மெல் தான் தெரியுதுங்களா மேடம் உங்களுக்கு? இல்ல ஒன்றும் இல்லை. உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. சூப்பர் கல்யாணி. கலர் மாறல, காலிஃப்ளவர் வந்து சுருங்கல, எல்லாமே அப்படியே கலரோட இருக்கு. ஒரு கலரு ஒன்னோட ஒண்ணு ஒட்டவும் ஒட்டாது. நம்ம இப்ப தண்ணி இல்லாம குக் பண்றதுனால என்னன்னா விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே அப்படியே முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். காய் சாப்பிட மாட்டேங்கிற சொல்ற சின்ன குழந்தைங்க கூட இந்த காயை விரும்பி சாப்பிடும். இந்த கேரட்டோட பாத்தீங்கன்னா இந்த டேஸ்ட் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க, ரொம்ப நேச்சுரலா. இதுல இத வந்து நம்ம சாலட்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், சாண்ட்விச்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கோஸ் வாசம் கூட எனக்கு அடிக்கல. இந்த பாத்தீங்கன்னா இந்த லவங்கம் கூட பாத்தீங்கன்னா அதோட ஸ்மெல் லவங்கத்துல மட்டும் தான் இருக்கும். ஆமா ஆமா. மத்த கேரட்லயோ வெங்காயத்திலயோ அதெல்லாம் ஆட் ஆகும். சூப்பர். இல்லாட்டா முட்டைக்கோஸ் வேக வச்சோம்னா வீடே வாசம் அடிக்கும். ரொம்ப பொரியல் பண்ணாலே வீடு ஃபுல்லா வாசம் அடிக்கும். சூப்பர், நல்லா இருக்கு. இப்ப எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். ஐயோ ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா வெந்திருக்கு. ஆனா நீங்க உப்பு கூட போடல இல்ல? உப்பு எதுவுமே போடல மேடம். உப்பு போட்ட மாதிரி தான் இருக்கு. அது காயில இருக்க ரியல் டேஸ்ட். அது இருக்கிறதுனால நீங்க உப்பு காரமோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க. உருளைக்கிழங்கு கூட பாருங்க எவ்வளவு மாவா அப்படி வெந்துருச்சு பாருங்க, சூப்பரா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு சமோசா பண்ணணும்னா கூட அதுக்கு இந்த மாதிரி பண்ணி மிக்சட் வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணிடலாம். வேக வச்சு பாருங்க சக்கரவள்ளி கிழங்கு, ஐயோ சூப்பர். இங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்படிலாம் வேக வச்சா ஐயோ எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த வெங்காயம் நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க மேடம், ஆனா இதுல வேக வச்ச வெங்காயம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா ஐயோ பஜ்ஜியில போட்ட வெங்காயம் மாதிரி இருக்கு. டேஸ்ட் பாருங்க, நல்லா இருக்கு. அதான் நம்ம எண்ணெய்னால தான் டேஸ்ட் வருது அப்படின்றாங்க. ஆனா இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா பஜ்ஜில போட்ட மாதிரியே டேஸ்ட் இருக்கு. ஆமா, எண்ணெய் ஊத்துறதுனால டேஸ்ட் வரல, காயோட ரியல் டேஸ்ட் அது. ஆமா. நம்ம வந்து சாலட்ஸ்லாம் சில சமயம் பச்சையா சாப்பிட பிடிக்காது, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பர். நானு இனிமேல் வந்து இதுலதான் காயெல்லாம் வேக வைக்கலாம்னு இருக்கேன்ப்பா. ஆமா, ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப நல்லது. நல்லது. உப்பே போடாம சாப்பிட முடியும். இப்போ வந்து ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாம் உப்பு நிறைய சேர்க்க வேணாம்னு சொல்றாங்க. அவங்கள இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடலாம். இதே நீங்க வந்து பொரியல் ஏதாவது பண்ணும்போது உப்பு இதுல கம்மியா போட்டாவே போதும். நீங்க போடுற உப்புல பாதி உப்பு போட்டீங்கன்னாவே போதும். ஓகே ஓகே. உப்பு நம்ம குறைச்சிக்கலாம். ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். கல்யாணி சூப்பர் கல்யாணி. காய்கறிகள் எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ வந்து சென்னையில் இருக்கவங்க வாங்கணும்னு விருப்பப்படுறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு போய் இந்த மாதிரி ஃப்ரீ டெமோ தான் மேடம். அவங்க எங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா நாங்க போய் அவங்களுக்கு இதே மாதிரி அவங்களுக்கு இந்த டெமோ ஃப்ரீயா தான் பாத்திரத்தை கொண்டு போய் செஞ்சு காமிப்பீங்க. ஓகே ஓகே. இத பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிச்சிரும். ரொம்ப நல்லா இருக்கு காய்கறிகள். அதுவும் இல்லாம உப்பு கூட போடாம சாப்பிடணும் அப்படின்னு. ஏன்னா இப்ப வந்து நிறைய பேர் உப்பு கூட சேர்க்கறது இல்ல.
ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க இல்ல சின்ன பசங்க கூட உப்பு எல்லாமே குறைச்சு போட்டுக்கிறாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. அதான் மேடம், இந்த ஃப்ரீ டெமோ வேணும்னா கீழே தெரியுற ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நாங்களே வந்து அவங்க வீட்ல இந்த ஃப்ரீயா இந்த டெமோ பண்ணி காட்டுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வந்து ஏஎம்சி குக்வேரை வச்சு கல்யாணி நமக்கு காய்கறி தண்ணி ஊத்தாமே வேக வச்சு காமிச்சாங்க. துளி கூட தண்ணியே அவங்க ஊத்தலை. இதை மாதிரி டெமோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வர நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஸ்க்ரீன்லேயும் ஃபோன் நம்பர் வருது. கால் பண்ணி கல்யாணிக்கிட்ட டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு வீட்டுக்கே வந்து டெமோ பண்ணி காமிப்பாங்க. பண்ணின பிறகு கூட நீங்கள் வந்து வேணும்னா அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.